தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ஒரு மைனர் பாய், அந்த மைனர் பையன் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணுறாங்கட்டா அவரை அப்டேட் பண்ணுறாங்க. அந்த பையனை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 1 hour 2 hour அப்புறம் வந்து திருப்பி அவனை வந்து இறக்கி விட்டுட்டு போன மாதிரியான ஒரு தகவல். பட் ஆனால் இது கம்ப்ளைண்ட்டாக வந்து பதிவாயிடுச்சு. போன பையனை வந்துட்டு திரும்பி கொண்டு வந்து விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைரன் வச்ச ஒரு காவல்துறையினுடைய வாகனத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டு போனாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அது சிசிடிவி. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுக்காவை சார்ந்த வனராஜ் அப்படின்ற ஒரு தொழிலதிபர், அவருடைய மகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த பையனுடைய அண்ணனும் அந்த பெண்ணும் வனராஜுடைய டாக்டரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் மேஜரு, 2 பேரும் காதலிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பெண்ணை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டாலும் வந்து நமக்கு கௌரவம் குறைச்சல் ஆகிடுமே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, ஏதாவது ஒரு முறையில் திருப்பி நம்ம வந்து கூட்டு வந்துடலாம், பேச்சுவார்த்தை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ரிசப்ஷன் நடத்துகிறோம். அது மாதிரி தான் ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த 7-6 சம்பவம் நடந்த உடனே 8-6 வந்து எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. சிடிஆர் போடும்பொழுது மகேஸ்வரி அவர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் என்ன, மகேஸ்வரி அவர்களுக்கும் வனராஜுக்கும் என்ன தொடர்பு, எத்தனை மணிக்கு அவங்க பேசுகிறாங்க, அது பிறகு வந்து ஏடிஜிபி சாருக்கும் இவருக்கு எப்படி ப்ரிவிலேஜ் கொடுத்தீங்களோ அது மாதிரி நாங்களும் விசாரணைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் டீடைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொன்னோன்னா அவர் அங்கேயே யூனிஃபார்மில் இருக்கும்பொழுது அவர் கைது செய்யப்பட்டார்ன்ற செய்தி பரவலாச்சு. ஆனால் அடுத்த நாளே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அடுத்த நாள் ஈவினிங் என்ன ஆச்சுன்னு அவர் விசாரணை முடிந்து வீட்டுக்கு போயிட்டாருன்ட்டாங்க. அந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே புரியல. அது அந்த 7GB அவருடைய வாகனத்தில் இவனை கொண்டு போய் ட்ராப் பண்ணும்போது மகேஸ்வரி இருந்ததாக அவன் சொல்கிறான் அந்த பையன். அப்படின்னும் பொழுது அப்போ இது காம்ப்ளிகேட்டடாக போகுது. மக்களுடைய மனநிலை என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏதோ ஒரு பாயிண்ட் 1.5 பாயிண்ட். ஆனால் நீதிமன்றத்தினுடைய பார்வையின் போயிட்ட பிறகு அந்த நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் வந்துட்டு அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. பொலிட்டிக்கலாக டார்கெட் ஆனால் நீதிமன்றம் விட போகிறது கிடையாது. நீதிமன்றம் வந்து அப்படி அரசியல் அழுத்தங்களுக்காக. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் சார்லஸ் அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த எம்எல்ஏ பூவே ஜெகன்மூர்த்தி அப்புறம் ஏடிஜிபி அவர்கள் வந்து இந்த சிறுவன் கடத்தல் கேஸில் வந்து போலீஸ் விசாரணையில் இருந்தாங்க. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா பூவே ஜெகன்மூர்த்தி அவர்கள் தலைமறைவாயிருக்கார். சார், இந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது 7/6/2025 அன்னைக்கு திருவலங்காடு D2 நினைக்கிறேன். ஆமாம், D2 திருவலங்காடு போலீஸ் ஸ்டேஷன், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு. அந்த திருவலங்காடு போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வந்துட்டு ஒரு பையன், ஒரு மைனர் பாய், அந்த மைனர் பையன் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு 5 பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணுறாங்கட்டா அவரை அப்டேட் பண்ணுறாங்க. அவரை வந்து கிட்னாப் பண்ணுற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போனோன்னா திடீர்னு என்னன்னு தெரியாமல் அவங்க அம்மா வந்து 100 கால்ஸ் பண்ணுறாங்க. 100 கால்ஸ் பண்ண உடனே ஒரு மாதிரி அலார்மிங் சுச்சுவேஷன் ஏற்பட்டோடனே காவல்துறை என்ன பண்ணுறாங்க, உஷார் நிலைக்கு வராங்க. உஷார் நிலைக்கு வந்த உடனே இந்த சம்பவம் என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா அது இதுன்னு பார்க்கும்பொழுது இந்த 7/6/2025 கூட்டிகிட்டு போன அந்த மைனர் பையன், அதாவது 16-17 வயசு நினைக்கிறேன். அந்த பையனை வந்து நினைக்கிறேன் 16-17 வயசு நல்லா தெரியும் இல்லையா நினைவு. அந்த பையனை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு 1 hour 2 hour அப்புறம் வந்து திருப்பி அவனை வந்து இறக்கி விட்டுட்டு போன மாதிரியான ஒரு தகவல். பட் ஆனால் இது கம்ப்ளைண்ட்டாக வந்து பதிவாயிடுச்சு. பதிவான பிறகு ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டால், இந்த 7/6/2025 அந்த கூட்டு போன பையனை வந்துட்டு திரும்பி கொண்டு வந்து விடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைரன் வச்ச ஒரு காவல்துறையினுடைய வாகனத்தில் எடுத்துகிட்டு வந்து விட்டு போனாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அது சிசிடிவி ஃபுட்டேஜஸும் அது மாதிரி தான் கிடச்சிருக்கு. யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணி உள்ள காவல்துறை போய் டீப்பாக அதை விசாரிக்கும் பொழுது என்ன தெரியுதுன்னு பார்த்தா, ஆண்டிப்பட்டி தாலுக்கா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுக்காவை சார்ந்த வனராஜ் அப்படின்ற ஒரு தொழிலதிபர், அவருடைய மகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த பையனுடைய அண்ணனும் அந்த பெண்ணும் வனராஜுடைய டாக்டரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் மேஜரு, 2 பேரும் காதலிக்கிறாங்க. காதலிச்சு என்ன பண்ணாங்கன்னா 4 மாதமாக இப்போ தான் வந்து திருமணம் பண்ணுறாங்க. ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. அந்த கல்யாணத்தை வந்து ரெஜிஸ்டரும் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து வீட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பின உடனே இவன் வந்து அந்த பையன் அந்த பொண்ணை கூட்டுட்டு இந்த திருவலங்காடு என்று சொல்கிறது வந்து திருவள்ளூர் மாவட்டம் அந்த பகுதியில் அவங்க அம்மா கிட்ட வராங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயோ ஒரு தனிப்பட்ட இடத்துல அவங்க வந்து சேஃப்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு தகவல். இந்த சூழல் இப்படி இருக்கும்பொழுது வனராஜ் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெண்ணுடைய பேரில் கொஞ்சம் சொத்துக்கள் வாங்கி வைத்திருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியில் வருது. கொஞ்சம் நிறைய சொத்து இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் இந்த பெண்ணை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டாலும் வந்து நமக்கு கௌரவம் குறைச்சல் ஆகிடுமே அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார், ஏதாவது ஒரு முறையில் திருப்பி நம்ம வந்து கூட்டு வந்துடலாம், பேச்சுவார்த்தை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி ஒரு ரிசப்ஷன் நடத்துகிறோம். அது மாதிரி தான் ஆரம்பிக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். 2021 நினைக்கிறேன், இங்கே சென்னையிலேருந்து P3 வியாசர்பாடி காவல் நிலைய எல்லைக்கு விட்ட பகுதியிலேருந்து ஒரு பெண் வந்து இதே மாதிரி மேஜர் பொண்ணை
ஒரு பையன் வந்து மல்ல சமுத்திரம்னு சொல்லிட்டு நாமக்கலுக்கும் நம்ம சேலம் பார்டருக்கும் வந்துட்டு மல்ல சமுத்திரம் காவல் நிலையம் ஒரு காவல் நிலையம் அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதி கூட்டு போயிடறான். பெண்ணுடைய தந்தை வந்து ஒரு முக்கியமான ரெப்யூட்டட் பெர்சன், ஒரு முக்கியமான நபர், அந்த சொசைட்டியில் ஒரு முக்கியமான நபர். அவர் வருத்தப்படுறாரு. சரின்ட்டு நம்ம இங்கே எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி இங்கேயும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். கடைசியில் அந்த பையனுடைய ஏரியாவை கண்டுபிடிச்சு அங்கேயும் போய் ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய சட்டமன்ற அவர் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கிட்ட நான் நேரடியாக தொடர்பு கொள்கிறேன். இது மாதிரி வந்து இங்கே லோக்கலில் இருக்க பையன் கூட்டு வந்துட்டான், எங்கே இருக்காங்கன்னு தெரியலண்ணே அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், இதை வந்து சட்ட ரீதியாக தான் நம்ம அணுகணும், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஹெச்சிபி ஃபைல் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாரு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இருந்தாலும் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணுறதுக்கு அங்கே போயிட்டோம். போலீஸ் என்ன கேட்குறாங்கன்னா எந்த வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் தான் நான் போய் பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு வாக்குவாதம் வரும்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக தொடர்பு கொள்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நான் இந்த கட்ட பஞ்சாயத்தோ இல்லை இந்த காதல் திருமணங்களுக்கோ இல்லை தேவையில்லாத சப்ஜெக்ட்டுக்கோ போகிறதில்ல, நீங்கள் வந்துட்டீங்க சென்னையிலேருந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, எல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே பண்ணுங்கள், காவல்துறை மூலமாக முறையாக அதை கொண்டு போயிருங்க, ஒரு புகாரை கொடுத்துருங்க, அந்த புகார் மீது நடவடிக்கை இல்லையா என்ன ஸ்ட்ரெயிட்டாக ஹெச்சிபி போட்டுருங்க, அதுதான் நம்ம எப்பயுமே பண்ணுவோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் எதாவது பண்ண முடியுமான்னு, ஏதாவது ஒரு குட்டியாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அதை அவாய்ட் பண்ணுறாங்க, அதை தடுத்துடுறாங்க. ஆனால் இந்த கதையில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அந்த பையன் அந்த பொண்ணை திருமணம் செய்துட்டு வந்து தனுஷ்ன்ற பையன் தான் இப்போ வந்து அந்த வனராஜ் வந்து அந்த தனுஷ்கிட்டேருந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வரணுமோ இல்லை ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுமோ அப்படின்னு நினைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணான்னா, காவல்துறையிலேருந்து விருப்ப வைப்போ இல்லை அவங்க சஸ்பென்ஷனில் இருக்காங்களோ இப்போ பணியிடை நீக்கம்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மகேஸ்வரி அப்படின்றக்கூடிய முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒருத்தவங்கிட்ட அவர் வந்து அணுகிறாரு. அன்றைக்கி என்ன பண்ணார், என் பையன் வந்து என் பொண்ணை வந்து இந்த பையன் கூப்பிட்டு போயிட்டான், அந்த பையனை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மகேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஏன்னா இது ஒரு வகையான ட்ராப்பை கூட இருக்குது, ஏன்னா இது பலருக்கு இது ஒரு முன்னுதாரணமாக ஒரு வழக்கு தான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நான் சொன்ன பார்த்தீங்களா, திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர் இதில் தலையிட மாட்டேன்ட்டார். ஒரே மேட்டர் தான், காவல்துறைக்கு போயிட்டீங்களா அவங்ககிட்ட புகாரை கொடுங்க, எடுக்காட்டி நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு தெரியாத என்ன இருக்குது பிரதர், நீங்கள் போய் ஹெச்சிபி ஃபைல் பண்ணுங்கள், எங்கே இருந்தாலும் பொண்ணை தூக்குவோம் அப்படின்ட்டார். சட்ட ரீதியாக அதை பண்ணிட்டு போயிடுங்க. இங்கே போய் நம்ம வீடு வீடாக தேடி தேவையில்லா பகையாகவோ சண்டையாகவோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு மாதிரியான இப்போ இன்னைக்கு ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, சேம் சப்ஜெக்ட் தான், அப்படி எம்எல்ஏ சம்மந்தப்பட்டு விட்டாருன்றான். அதை தான் இங்கே பண்ணிட்டான். அதே போல் இந்த மேட்டரில் வந்துட்டு அந்த பையன் 7/6/2025 கூப்பிட்டு வராங்க. ஒரு ஹோட்டலில் வந்து ஏதோ பேச்சுவார்த்தை பண்ணிட்டு திருப்பி அந்த பையன் போகிற மாதிரி அந்த ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜஸை எடுத்து அரசு தரப்பு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது நீதிமன்றம் அதெல்லாம் அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் பார்க்கின்ற பொழுது அவங்க என்ன பண்ணாங்க கேட்டால், சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மகேஸ்வரி அவர்களும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறது வந்து அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு அந்த ஹோட்டல். அது இதில் இருக்குது, அந்த ஆன்டிசிபேட்டரி பில் ரத்து உத்தரவுலேயே அதை சொல்கிறாங்க அரசு தரப்பில். அதே நேரத்தில் அந்த பையனை வந்துட்டு போகும்போது ஒரு வாகனத்தில் வந்து எடுக்கிறாங்க. எடுத்துட்ட பிறகு அந்த வாகனம் என்ன வச்சு ஆராய்ச்சி பண்ணுவோம், அது ஒரு வழக்கறிஞர் சரத்குமார் அப்படின்றவருடைய ஒரு வாகனம். அவர் கைது செய்யப்படுகிறார். அவரை கைது செய்யப்பட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து போலீஸோடைய கஸ்டடியில் கொடுக்குறது அதில் வந்து நமக்கு ரொம்ப ஈடுபாடு கிடையாது. அட் த டைம் ஆஃப் ட்ரையல் தான் அது உடையுமா என்ன ஆகுன்றது நமக்கு தெரியும். ஏன்னா அது வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டு 50 10 20 போலீஸை வச்சுட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு வந்துடும். அதனால அவர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததாகவும் அதில் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அண்டர் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எம்எல்ஏ, இப்போ கன்சர்ன் பெட்டிஷனர் இருக்கார் இல்லையா, அண்டர் தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எம்எல்ஏ நாங்கள் போனோம், எடுத்தோம், பிடிச்சோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்லிடுறாரு. சரி, அடுத்த கட்டம் அப்படின்னு போகும்போது இந்த மகேஸ்வரி இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 7/6 சம்பவம் நடந்த உடனே 8/6 வந்து எல்லாருமே கைது செய்யப்படுறாங்க. மகேஸ்வரி கைது செய்யப்படுறாங்க, வனராஜ் கைது செய்யப்படுறாரு, கணேசன் ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு, கண்ணன் ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு, சரத்குமார் ஒருத்தர் கைது செய்யப்படுறாரு. 5 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. இவங்களாம் யாருன்னு கேட்டால், அங்கே ஊர்லேருந்து கிளம்பி வந்து இங்கே இந்த பேச்சுவார்த்தை இவர்கிட்ட போய் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க. அப்படி வந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், மகேஸ்வரி அவருடைய கைடன்ஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்க நமக்கு தெரிஞ்சவர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களே அட்மிட் வேறு பண்ணுறாங்க. இவங்களை ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனில் தே ஆர் அட்மிட்டிங். இந்த மாதிரி மகேஸ்வரின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் எலோப் ஆயிட்டாங்க, அந்த விஷயமா பேச வந்தாங்க, நீங்கள் போய் வந்து வழக்கறிஞர்களை பார்த்து பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய அஃபிடவிட்லேயே இருக்குது, அவருடைய மனுவிலே அது இருக்குது. அதை தான் நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய இதிலே நீங்கள் அட்மிட் பண்ணிக்கிறீங்கன்ட்டு. சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகுதுன்னு கேட்டால், இவர்கிட்ட வந்த உடனே இவர் அனுப்பிய ஆட்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அதே மாதிரி மகேஸ்வரி எடுத்துருந்து ஒரு சப்ஜெக்டை கொடுத்தோன்னே அடுத்த நாள் 8ஆம் தேதி எல்லாரும் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யும்போது வனராஜிட்ட வந்து 7,50,000 சம்திங் காசு ஏதோ கேஷ் இருந்திருக்கு. சப்சிக்வெண்ட்டாக வந்து இந்த மகேஸ்வரி அவங்களை தனியாக எடுத்து அவங்கள விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. என்கிட்ட வந்து வனராஜ் வந்து என்னை அப்ரோச் பண்ணார், நான் போய் இவரை அப்ரோச் பண்ணேன், இவர் வந்து என்ன பண்ணார்னா ஆளுங்களை வந்து எனக்கு அமுச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. சீக்வன்ஸ் கிரியேட் ஆனவுடனே இதில் வந்து என்ன கேட்டால், பிரைமா ஃபேசி
மெட்டீரியல் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அப்போ இந்த மேட்ரு வந்து பூதுகரமாகுது. சரி எடுத்துகிட்டு போய் விடும்போது நீங்கள் எப்படி போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஏடிஜிபி ஜெயராம் சாரோடைய வாகனத்தில் நாங்கள் போனோம். அதே நேரத்தில் திருமலிசையில் ஒரு ஹோட்டலில் இவங்கெல்லாம் இருந்து பேசுகிறாங்களே, அந்த பார்க்கிங்லேயும் அந்த கார் இருந்த மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்களுடைய கான்வர்சேஷன் சிடிஆர் போடும்பொழுது மகேஸ்வரி அவர்களுக்கும் எம்எல்ஏ அவர்களுக்கும் என்ன, மகேஸ்வரி அவர்களுக்கும் வனராஜுக்கும் என்ன தொடர்பு, எத்தனை மணிக்கு அவங்க பேசுகிறாங்க, அது பிறகு வந்து ஏடிஜிபி சாருக்கும் இவர் எம்எல்ஏக்கும் என்ன விதமான கான்வர்சேஷன், எவ்வளோ நேரம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால் டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படின்றது ஒரு வழக்கினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த கால் டீட்டெயில் ரிப்போர்ட்டும் எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 1000 பேர் வருவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் கொண்டு வருவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதில் எதை நாம் எடுக்க வேண்டும், எதை நாம் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு சப்ஜெக்ட்லாம் இருக்குது. அதற்கு உதாரணம் நான் சொன்னேன், நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நம்ம பேசுகிறோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய விஷயங்கள் அவங்களும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்குது அது மாதிரி இருக்குன்னு. அப்படின்னும் பொழுது இது ஒரு ட்ராப்பாக கூட இப்போ மகேஸ்வரி அவர்களுடைய அரசியல் ரீதியான இப்போ இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுது. அதாவது சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இப்படி வரும்பொழுது காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இப்போ 13ஆம் தேதி நினைக்கிறேன், 13ஆம் தேதி அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அவரை வந்துட்டு செக்யூர் பண்ணணும். ஏன்னா இந்த 5 பேர் அக்யூஸ்டை வந்து பிடிச்சாச்சு, அவரை விசாரணை கூப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு 200 பேர்கிட்ட போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு என்ன ஆச்சுன்னு கேட்டால் கூட்டம் வந்து அவரை ப்ரிவெண்ட் பண்ணுறாங்க காவல்துறையை. அது வந்து நடக்கிறது சனிக்கிழமை நடக்குது. இமீடியட்டாக இவங்க என்ன பண்ணாங்க, ஞாயிற்றுக்கிழமையே வந்துட்டு ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷனை வந்துட்டு ஃபைல் பண்ணுறாங்க. தலைமை நீதிபதியிடம் போயிட்டு முறையிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே வந்து அதை பட்டியல் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருடைய அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அந்த சைடு திருவள்ளூர் மாவட்டம், எல்லா இந்த சைடு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தவர். ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஆளுனோட எல்லாருமே, ஏன்னா நிறைய பேர் வழக்கறிஞர்கள்லாம் அவங்க உருவாக்கி படிக்க வச்சு நிறைய பேருடைய வாழ்வாதாரம் அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது பூவை மூர்த்தியார் அவர்களுடைய வழிகாட்டுதல்படி வளர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு சம்பவம் வந்து இவ்வளோ பேர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் கேதர் ஆகிடுது. கேதர் ஆனோடனே இமீடியட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 15ஆம் தேதி ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. 15th அன்னைக்கு ஃபைல் பண்ணுறாங்க. அந்த பெயில் பெட்டிஷன் வந்துட்டு திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுக்கும்போது மாண்புமிகு நீதியரசர் இவர்கிட்ட வருது, வேல்முருகன், மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்கிட்ட வரும்பொழுது அவர் இந்த வழக்கை விசாரிக்கும் போது காலையிலே என்ன சொல்லிட்டாருன்னா, மனுதாரரும் வரணும், ஏடிஜிபி ஜெயராமன் அவர்களும் வந்து இங்கே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வந்துட்ட பிறகு பல அறிவுரைகள் அவர் சொல்கிறாரு, எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க, இது வந்து இப்போ நல்லது தானா, எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ், மக்களால் தேர்ந்தெடுப்ப அட்வைஸ் எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 26/6க்கு தள்ளி வச்சுறாரு வழக்கு. 26/6/2025 தள்ளி வச்சுட்டு இந்த மீன் டைம் வந்து வாகனத்தை கொடுத்து இந்த காவல்துறை அதிகாரிகள் இதுலேயும் மெட்டீரியல் இருக்குது, அவன் இதில் இந்த என்ன பண்ண கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கான், அப்போயே நீங்கள் எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ணி எஃப்ஐஆரில் வந்துட்டு ஏடிஜிபி வேறு கொண்டு வரல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் பேசும்போது என்ன கேட்டிங்கன்னா, இவருக்கு எப்படி ப்ரிவிலேஜ் கொடுத்தீங்களோ அது மாதிரி நாங்களும் விசாரணைக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் டீடைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி விஷயத்தை சொன்னோன்னா அவர் அங்கேயே யூனிஃபார்மில் இருக்கும்பொழுது அவர் கைது செய்யப்பட்டார்ன்ற செய்தி பரவலாச்சு. ஆனால் அடுத்த நாளே என்ன ஆச்சுன்னு கேட்டால், அடுத்த நாள் ஈவினிங் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவர் விசாரணை முடிந்து வீட்டுக்கு போயிட்டாருன்ட்டாங்க. அந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே புரியல. அது ஒரு பக்கத்தில் எல்லாருக்குமே என்ன கேட்டால், கைது செய்து சிறையில் அடிங்கன்னு அவர் சொன்ன உத்தரவு பயங்கரமாக வந்து வைரல் ஆச்சு. ஆனால் அடுத்த நாள் ஈவினிங் வந்து விசாரணை முடிந்து அவர் வீட்டுக்கு வந்து விட்டார் அப்படின்ற ஒரு செய்தி கேட்டுச்சு. 2வது நாளே என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு போகிறாங்க. முறையீட்டு பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால், என்ன இது மாதிரி வந்து பண்ணிட்டாங்கன்னும் போது அப்படிலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரெஸ்ட்லேருந்து அவரை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறாங்க. சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணால் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னோன்னே வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும்போது அது உள்ள நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜெயராமன் சார் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வழக்கை என்ன பண்ணாங்கன்னா, காஞ்சிபுரம் சிபிசிஐடி வந்துட்டு இந்த வழக்கை விசாரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா முதல் பார்த்தீங்கன்னா கிரைம் நம்பர் வேறு ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ சிபிசிஐடிக்கு போனோன்னா அது ஒரு கிரைம் நம்பர் போட்டு சிபிசிஐடி இதை விசாரிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது சுப்ரீம் கோர்ட் அதை சொல்லிடுறாங்க. இந்த மீன் டைம் 15ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்துட்ட பிறகு 17ஆம் தேதி பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கேவி குப்பம் அவர் வந்து நேரடியாக விசாரணைக்கு போகிறாரு. விசாரணைக்கு போய் ஒரு 7-8 மணி நேரம் கிட்ட இருக்கிறாரு. ஏன்னா அன்றைக்கி நீதிபதி தெளிவாக சொன்னார், நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள் சாமானியர் கிடையாது, நீங்கள் போக வேண்டியதானே, எதுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னு பல அட்வைஸ் சொன்னார் இல்லையா. அதனால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போகிறாரு, போயிட்டு வந்துடுறாரு. வந்துட்ட பிறகு இந்த வழக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் நான் கொடுக்கல, நேரம் 26ஆம் தேதி வாங்கன்ட்டார். இந்த மீன் டைம் அவர் ஜெயராமன் சாருடைய வழக்கு அப்படி போயிடுச்சு. பணியிடை நீக்கம் தான், விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கணும், சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம் இந்த பெட்டிஷன் வந்துருச்சு, ஏபி ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் வந்தோடனே
அது இப்போ 26ஆம் தேதிக்கு அப்புறம் திருப்பி 27th போடுறாங்க. 27th போடும்போது ஏற்கனவே இந்த வழக்கை வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வழக்கை வந்துட்டு வேற ஒரு நீதிபதி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வேல்முருகன் கிட்ட இருந்து அப்படியே மாறி வந்துட்டு மாண்புமிகு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கிட்ட வந்துருச்சு. அவர் வந்துட்டு மிகப்பெரிய பொறுப்புலலாம் இருந்தவர். திருவள்ளூர் பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர். மிகப்பெரிய ஒரு நீதியரசர். அப்போ அவர்கிட்ட அந்த வழக்கு வருது. வரும்போது அவர் அந்த வழக்கு மொத்தமாக படிக்கிறார். படிச்சுட்டு என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்திற்கு மேலே என்னென்னு கேட்டால், இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி பல விஷயங்கள் எல்லாமே மனுதாரர் தரப்பில் சொல்லப்படுகிறது. அரசியல் ஏன்னா இவங்க வந்து அதிமுக கூட்டணி இருக்காங்க. அதனால் எனக்கு வந்து இது மாதிரி என்னை வந்து ஒரு விக்டிமா தன்னை வந்து அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் மனுவில் இருந்துச்சு. இருந்தாலும் மனுவை ஆய்வு செய்து மொத்தமே பார்த்த நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 7/6/2025 சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கறிஞர் கைது செய்யப்படுறாரு. அந்த வழக்கறிஞரும் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிடுறாரு. மகேஸ்வரி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிடுறாரு. சிடிஆரும் வந்து சட்டமன்ற உறுப்பினருடைய வழிகாட்டில் தான் போனாங்கன்றது மாதிரி தெரியுது. அந்த ஹோட்டலில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிற மாதிரி சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா இப்போ நமக்கு ஒரு மனநிலை, மக்களுடைய மனநிலை என்ன கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏதோ ஒரு பாயிண்ட் 1.5 பாயிண்ட் இருக்கும். ஆனால் நீதிமன்றத்தினுடைய பார்வைன்னு போயிட்ட பிறகு அந்த நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் வந்துட்டு அதுக்கு வந்து எல்லையே கிடையாது. அப்படின்னும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு அதிகார மையத்திற்குள்ளே நம்ம இருக்கோம். ஒரு நீதியரசர் வந்து இந்த வழக்கை பார்க்கிறார் அப்படின்னும் பொழுது என்ன சொல்லுங்கன்னா, இப்போ பொலிட்டிக்கலாக நான் வந்து டார்கெட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. பொலிட்டிக்கலாக டார்கெட் ஆனால் நீதிமன்றம் விட போகிறது கிடையாது. நீதிமன்றம் வந்து அப்படி அரசியல் அழுத்தங்களுக்காக செயல்படுறது கிடையாது. வட மாநிலத்தில் வேணா இருக்கலாம், இங்கே தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. வட மாநிலங்களில் வேணா அதை நம்ம சொல்லலாம். ஆனால் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ டெல்லியில் வந்துட்டு ஒரு நீதியரசர் வீட்டில் வந்து திடீர்னு ஃபயர் ஆயிடுச்சு, கோடிக்கணக்கில் பணம் இருந்துச்சுன்றாங்க. அது அந்த மேட்டரை எடுத்து வெளில கொண்டு வர்றதுக்கே ரொம்ப அரசியல் ப்ரெஷர் அது இதுன்னு சொல்லி ஒரே சிக்கலாகி போச்சு. அவரை வேற ஒரு இடத்துக்கு போட்டால் அவர் போல் இங்கே இருக்கிறன்ட்டாரு. அப்புறம் வந்துட்டு அது இப்போ தனியாக ஒரு குழு நியமிக்கப்படுது. நிறைய இன்னி வரையும் அந்த முடிவு தெரியாமல் போகுது. அப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அந்த பக்கத்தில். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அரசியல் ரீதியாக அழுத்தத்தை நீதிமன்றங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு பார்த்தா கிடையாது. வாய்ப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து சும்மா ஏதோ ஒரு கட்டுக்கதை. நீதியரசர் எடுக்கின்ற முடிவு தான் வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன். அவ்வளோதான். அதுதான் கடைசியான ஒரு முடிவு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பார்த்து பல விஷயங்களை அவர் சொல்கிறாரு. அதாவது 16/7 வந்தாங்க, சிபிசிஐடி போனாங்க. இவங்களுடைய திருமணம் 15/4/2025 நடக்குது. அது முறைப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மேட்ரு 17/6/2025 வந்து விசாரணைக்கு போயிருக்காரு. போயிருக்கும் பொழுது காவல்துறை தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து சரியான முறையிலே வந்து பதில் சொல்லலை, மழுப்பலான பதில்களே சொல்லப்பட்டுச்சு. அதுவும் இல்லாமல் அவரை செக்யூர் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் என்ன பண்ண முடியும், இந்த வழக்கில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். அதே போல் டிஜிபி அவருடைய வாகனம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் வச்சு இவங்களும் வந்து அவங்க வந்து கிருஷ்ணமோகன் ரெட்டி அப்படின்னக்கூடிய ஒரு வழக்கு, ஆந்திர பிரதேஷ் வழக்கை வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த வழக்கை மேற்கோள் காட்டுறாங்க. யார்? சட்டமன்ற உறுப்பினருடைய வழக்கறிஞர்கள். இந்த பக்கம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், உத்தரப்பிரதேசில் ஒரு வழக்கு கொண்டு வராங்க. உச்சநீதிமன்றத்தில் நடந்த உத்தரப்பிரதேசில் ஒரு வழக்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அதே மேற்கோள் காட்டி நீங்கள் வந்துட்டு இவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, இவரை நாங்கள் செக்யூர் பண்ணி விசாரித்தால்தான் எங்களுக்கு முக்கியமான உண்மைகள் வரும். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன கேட்டால் அதிகார துஷ்பிரயோகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்குள்ள பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அந்த சைடில் வரும்பொழுது நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் விசாரித்து அவங்க ஃபைனலாக ஒரு ஆர்டர் போடும்போது இந்த வழக்கினுடைய சிடி ஃபைலை காட்டுங்கன்றாங்க. சிடி ஃபைலை எடுத்து பார்க்குறாங்க. சிடி ஃபைல்னால் என்டையர் விஷயம் ஃப்ரம் day 1 to என்ன நடந்துச்சுன்றது வந்துட்டு ரெக்கார்டிக்கலாக இருக்கும். அந்த சிடி ஃபைலை பெரியூஸ் பண்ண பிறகு நீதியரசர் ஒரு முடிவுக்கு வராரு. இந்த வழக்கில் வந்துட்டு எல்லாருடைய இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அவர்களை சார்ந்தே வந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் இல்லாமல் பெட்டிஷன் இஸ் அ பார்ட்டி ஆஃப் அலெஜ்டு கான்ஸ்பிரசி அப்படின்ற ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க. பெட்டிஷனர் வந்துட்டு இந்த கான்ஸ்பிரசி, இந்த திட்டமிடல் இருக்கு இல்லையா, இதில் வந்து அவர் ஒரு பார்ட்டாக இருக்கிறாருன்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அப்படி சந்தேகம் எழுகிற காரணத்தினால மனுதாரருக்கு நான் முன்ஜாமீன் வழங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுறாரு. முன்ஜாமீன் வழங்க முடியாது அப்படின்ட்ட பிறகு என்ன ஆயிடுன்னு கேட்டால், போலீஸோடைய ஹேண்டு வந்து அப்பர் ஹேண்ட் ஆகிடும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, செக்யூர் பண்ணுறதுக்கான வழிகள் தான் பார்ப்பாங்க. இதற்கு பிறகு வந்து என்னென்னு கேட்டால், முதல் முறையாக கரண்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு செயல்படக்கூடிய ஒரு ஆள், அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது இதை எல்லாத்தையும் தவிர்த்து தட்டி விட்டுட்டு அடுத்த கட்டம் போயிட்டே இருக்க வேண்டிய 10 பஞ்சாயத்து வரும், 10 மேட்டர் வரும் சார். எல்லா மேட்டரும் சக்ஸஸ் ஆகிடாது இல்லை. யார் கொடுக்குறா என்ன ஒரு மேட்டர் தெரியும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம்னு கேட்டால், இந்த 2 அந்த பொண்ணு ஆண்டிப்பட்டியை சேர்ந்த தாலுக்கா,
தேனி மாவட்டத்தை சார்ந்த பொண்ணாக இருக்கட்டும், இல்லை இந்த பையனாகட்டும், இவர்களெல்லாம் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கும் இந்த சமூக ரீதியான ஒரு மேட்டர்லாம் இதில் கிடையாது. இது ஏதோ ஒரு மேட்டரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி, சரி ஓய்வு பெற்ற காவல்துறை சார்ந்த மகேஸ்வரி அவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இது எடுக்க போய் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாகி போயிடுச்சு. அவரும் பலமுறை சொல்கிறார், ஏன்னா அவரை போய் அத்துக்கிட்டு வந்துருங்க நான் சொல்ல போகிறாரு இல்லை, அவரை பயன்படுத்தி அவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரை பயன்படுத்தி ஒரு செயல் திட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னாடி யார் இருக்கிறார்கள் என்ற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். எனக்குமே அதே சந்தேகம் தான் சார். எஸ்ஐ மகேஸ்வரி பார்த்தீங்கன்னா இவர் பேரை யூஸ் பண்ணி அவங்களே எல்லாமே பண்ணிட்டு இவரை சொல்றாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்ப சிபிசிஐடி விசாரிக்கணும்ன்றாங்க. மகேஸ்வரிக்கும் எம்எல்ஏக்கும் என்ன தொடர்பு? அடுத்து ஏடிஜிபி சாருக்கும் இவருக்கு என்ன தொடர்பு, சரத்குமாருக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது எல்லாத்தையும் விசாரிப்பேன். ஏன்னா இது காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு சப்ஜெக்ட். அப்பயே காது வச்ச மாதிரி டக்கார்னு வண்டியில் ஏறி உட்காந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இன்வெஸ்டிகேஷனில் இதுதான் சோன்சோ மேட்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்டிசிபேட்டட் பெயில் போட்டிருந்தோம்னா அந்த சப்ஜெக்ட் வேற. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அங்கே அவங்க இன்வெஸ்டிகேஷனில் ஒத்துழைக்கலன்ற பாயிண்ட் இன்னைக்கு இந்த ஆர்டர் காப்பியில் தெளிவாக சொல்கிறாங்க. ஒத்துழைக்கல, அங்கே ஆயிரக்கணக்கான மக்களை வச்சு நீங்கள் பிரச்சனை பண்ணீங்க. அதுதான் அன்றைக்கி சொன்னார் வேல்முருகன் ஜியும், அதுதான் சொன்னார். அதே போல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ வரைக்குமே 17ஆம் தேதி போனாலும் கூட இவர் மழுப்பலான பதில்களை தான் சொல்லுகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மகேஸ்வரி அவர்களுடைய அவங்களுடைய டிராப்புக்கு எம்எல்ஏ அவர்கள் சிக்கிட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு பக்கம் இருக்கு. பையனை கடத்துறாங்க, ஏடிஜிபி கார்லயே கூட்டிட்டு போய் விடுவாங்களா? இது வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த பையனை அடையாளம் காட்ட சொல்லி சொன்னதாக சொல்றாங்க. அந்த உத்தரவுல என்ன பண்ணாங்கன்னா, அந்த பையனை அடையாளம் காட்டி சொல்லும் போது அந்த ஏடிஜிபி அவருடைய வாகனத்துல இவனை கொண்டு போய் டிராப் பண்ணும்போது மகேஸ்வரி இருந்ததாக அவன் சொல்றான் அந்த பையன். அப்படின்னும் பொழுது அப்போ இது காம்ப்ளிகேட்டடாக போகுது. நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு விஷயம் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து நான் திரும்பி வாங்கிடுறேன், கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு திரும்பி வாங்கிட்டேன் அப்படின்றதுக்காக அந்த மேட்டர் முடிய போகிறது. நிறைய வழக்கு நான் மேற்கோள் காட்ட முடியும். ஒரு வழக்கில் அது மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஒருத்தர், கொடுத்து துப்பாக்கி காட்டு மிரட்டினாங்க போனாங்கன்ற ஒரு சண்டை ஏற்படுகிறது. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை விட்ரா பண்ணிடுறாரு. கோர்ட்டுக்கு நேரம் இந்த சப்ஜெக்ட் வருது. ஒரு குவாஷ் அப்ளிகேஷனில் வரும்பொழுது நீதியரசர் என்ன சொல்லிட்டார், என்னது நீ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீ திருப்பி வாங்க முடியும்? நீ தான் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுத்துருக்க, உன்னை யார் ப்ரெஷர் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தா? நீ தான் கொடுத்த. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிற, இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போயான்னு சொல்லி துரத்தி அனுப்பிச்சு விட்டு அந்த பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க. அப்படி ஒரு வழக்கில் அப்படி பண்ண முடியாது. ஆனால் குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இது ஒரு மிகப்பெரிய பாடமாக, இது மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிற ஒரு வழக்கு தான். ஏன்னா இது நம்ம முன்னாடியே ப்ரிலிமினரியாக அந்த இன்வெஸ்டிகேஷனை போய் அவன் கூப்பிடும் போதே போய் அப்பியர் ஆகி ஒரு 2 அட்வொகேட்டை கூப்பிட்டு போய் சப்ஜெக்ட் சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் கைது செய்யப்பட்டு விடுவோமோ அப்படின்ற ஒரு அச்சம் அப்பயே ஏற்பட்டுருச்சு. சப்சிக்வெண்ட்டாக இவங்க இங்கே போயிடுறாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயிலை எடுத்துகிட்டு தலைமை நீதிபதி கிட்ட போட்டோன்னா எம்பிஎம்எல்ஏக்கு விசாரிக்கக்கூடிய வழக்கை விசாரிக்கக்கூடிய வேல்முருகன்ஜி கிட்ட வருது. வேல்முருகன்ஜியை பார்த்து 17ஆம் தேதி அப்பியர் ஆகுங்க, தனியாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அங்கே போன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், திருப்பி 26ஆம் தேதி வரும்பொழுது அதுக்கு அடுத்த நாள் 27ஆம் தேதி இந்த வழக்கு உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் படி வேற ஒரு நீதியரசருக்கு மாற்றுங்கன்னு தலைமை நீதிபதிக்கு சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி அது திரும்பி இங்கே வரும்பொழுது தான் இப்போ இந்த ஒரு சூழல் ஏற்பட்டு இன்றைக்கி மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டாலே அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவர் எங்கே இருந்தாலும் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கை காவல்துறை எடுப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் அவங்களுடைய மூவ் என்னன்றது தெரியல. ஆனால் வழக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு வழக்கு ஆயிடுச்சு. இதில் ஏடிஜிபி வந்துட்டார், அதுக்கப்புறம் இவங்களும் வந்துட்டாங்க. அப்படின்னும் பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி இவங்க உச்சநீதிமன்றம் போனால் மட்டும்தான் இவங்களுக்கு ஏதோ ஒரு ரெமெடி கிடைக்கும். அதுவும் இப்போ இங்கே ரிஜெக்ட் ஆன காரணத்தினால அடுத்து என்ன நடக்க போகிறதுன்றது நம்ம ஒரு சில நாட்கள் பொறுத்து பண்ணிடுவாங்கன்றதுக்காக தலைமறைவாயிட்டாரு. இல்லை, அப்படிதான் இருக்கும் எப்பயுமே சார். நார்மலாகவே அதுதான் சார். ஒரு தலைமறைவா ஆகவில்லை என்று சொன்னால் அவரை கைது செய்து டக்கு 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 டக்குன்னு வேற மாதிரி அது பிரச்சனை ஆகும். அதுவும் இல்லாமல் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தலைமறைவாக இருக்கிறாரா இல்லை அவர் வேற எங்கேயாவது இப்போ ஒரு ரெமெடி தர்றதுக்காக உச்சநீதிமன்றம் வரையும் போனோம், அங்கே போய் ஏவி போடுறது வரையுமாவது அரெஸ்ட் ஆகாமல் இருக்கணும்ல. அங்கே ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது வரையும் பெட்டிஷன் போட்ட பேர் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். ஆன்டிசிபேட்டட் பெயில் போட்டுருவீங்க, போட்டு நீங்கள் பாட்டு சுற்றிட்டு இருப்பீங்க. போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே கேஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது சாதாரண வழக்கில். ஆனால் இவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போது இவருக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்குது? இது சட்டமன்ற விதிகள் என்ன சொல்லுகிறது? அதே போல் அரசியல் காரணங்களுக்காக இது பண்ணப்படுகிறதா இப்படின்லாம் அவங்க அட்வொகேட்ஸ் அதெல்லாம் என்கொயரி பண்ணுவாங்க. எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸு சார். இந்த வழக்கில் வாதாடுறவர்களாகட்டும் யாராகட்டும் எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் தான் களத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் கைது செய்யப்படுகிறாரா இல்லையா அப்படின்றது 2 நாள். ஏன்னா வெள்ளிக்கிழமையில் வந்துச்சு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் போய் எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்ற பார்க்குறாங்களான்றது தெரியும். ஏன்னா இன்ட்ராகேஷன் பண்ணால் தான் எங்களுக்கு பல உண்மைகள் வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வாய்ப்பு தானே. இப்போ காவல்துறைக்கு நம்மளா ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுல. எங்கேயோ போய் ஏதோ ஒரு பண்ண போய் இன்றைக்கி பாருங்கள், காவல்துறைக்கு நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி நீதிமன்றம் அதை புறக்கணித்து, ஏன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு, பெயில் ரிஜெக்ட் ஆகி ஆன்டிசிபேட்டரி
அப்படி ரிஜெக்ட் ஆகி தான் நம்ம இப்போ உச்சநீதிமன்றம் போக போகிறோம். அப்படின்னும் போது உச்சநீதிமன்றம் அடுத்ததாக என்ன விஷயம் வந்து பண்ண போகிறாங்க, இந்த மனுவை ஏற்க போகிறார்களா இல்லை அந்த உச்சநீதிமன்றம் ஏதாவது கடினமான உத்தரவு பிறப்பிக்க போகிறாங்களா அப்படின்றது நம்ம ஒரு சில நாட்கள் இந்த தெரியும். கேஸ் வந்து நிரூபிக்கப்பட்டா பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க சார்? நிரூபிக்கப்படுறதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான். வழக்கில் கைது செய்யப்பட்ட பிறகு தான் இந்த விஷயத்தில் நான் தான் சொன்னேன் இல்லையா, இது வந்து அட் த டைம் ஆஃப் ட்ரையலில் தான் இதை டிசைட் பண்ண முடியும். சாட்சிகள் விசாரணிக்கப்படும். ப்ரிலிமினரி ஸ்டேஜிலேயே ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட கைடன்ஸு அப்படின்னு வரும்பொழுது சில சிக்கல்கள் ஆகுது. அதற்கு பிறகு தான் கடத்தப்பட்டாரா, உண்மையாகவே கடத்தப்பட்டாரா, இல்லை வந்து இது செட்டிங்கா அப்படின்றதெல்லாம் வந்து என்ன கேட்டால் ட்ரையலில் தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கிராஸ் எக்ஸாமின் பண்ணும்போது, சீஃபு கிராஸ் எக்ஸாமினேஷன் போகும்போது தான் அது முடிவு எடுக்க முடியும். இப்போ அதை நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு சிறுவனை கடத்தின கேஸ்ல இவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க இல்லையா சார்? இப்போ இது வந்து ட்ராப்பாக இருந்துச்சு. இப்போ மகேஸ்வரியோட ஆட்கள்லாம் இதுதான் அவங்க தான் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை? இல்லை, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை அப்படின்ற போது என்ன கேட்டால் முதல்ல கைது பண்ணுவாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் போவோம், ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுவாங்க. அதற்கு பிறகு வந்து என்னென்னு கேட்டால் பெயில் கிடச்சி வெளில வந்துட்ட பிறகு சார்ஜ் ஷீட் நம்பர் ஆகி சார்ஜ் ஷீட்டுக்கு எஃப்ஐஆர் குவாஷன் போவாங்க, அடுத்து சார்ஜ் ஷீட் குவாஷன் ஒன்று போவாங்க, ஒரு பக்கம் ட்ரையல் நடந்துட்டு போவோம். அதிகப்படியாக இப்போ நீங்கள் பிஎன்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக தண்டனை வந்து இந்த கடத்தல் இது மாதிரி விஷயங்களுக்குலாம் 10 ஆண்டுகள் வரை வந்து சரியான முறையில் நீங்கள் வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போகும்பொழுது அது பண்ண முடியும் மற்ற வழக்கில். ஆனால் இது வந்து கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கிறார், ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு போது இது வந்து ரொம்ப என்ன கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஃபெமிலியரான ஒரு வழக்காயிடுச்சு. அதனால் இது ரொம்ப கிளவராக தான் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சூழலில் காவல்துறையும் இருக்காங்க. ஆனால் இவர் கைது செய்யப்படுகிறாரா, இல்லை உச்சநீதிமன்றத்தை அணுகி இவர் வந்துட்டு ஒரு ரெமெடி தேடிக்க போகிறாங்களா, ஒரு பெயில் கிடைக்க போதா அப்படின்றது நம்ம வந்து ஆன்டிசிபேட்டரி கிடைக்க போதான்றதை நம்ம இன்னும் ஒரு சில நாளில் தெரிஞ்சுப்போம். பார்க்கலாம் சார் இந்த கேஸ் எப்படி கொண்டு போகிறாங்க. ரொம்ப நன்றி. நன்றி. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts.